டபுள் சாக்லேட் ப்ரௌனி வேணும்னு பக்கத்தில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக டபுள் சாக்லேட் ப்ரௌனியும் ரெடி பண்ணி வச்சாச்சு. தம்பி வந்து டீ பண்ணு போட்டு கொடுங்கம்மான்னு சொன்னால், சரி அவனுக்காமே டீ பண்ணும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சாஃப்ட்டாக இருக்குது. இந்த பண்ணோட ரேட்டு வந்து ₹6 கொடுக்கலாம்னு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். பண்ணு இப்போ எடுத்து காமிக்கலான்னு பார்த்தா நல்லா சூடாக இருக்குது, அதனால் எடுக்க வரல. எப்போவுமே காஃபி பவுட்ரு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருப்பேன். இன்றைக்கி ஃபில்ட்ரு பண்ணி வைக்கலை, அதனால் டேரெக்டாக தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு ஒரு டம்ளர் பாலை கலந்து காஃபி போட்டுலான்னு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ப்ரௌனி எல்லோரும் வாங்குற மாதிரி கம்மியான ரேட்டில் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்மக்கிட்ட ப்ரௌனி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணி நம்மக்கிட்ட இருக்க ப்ரௌனி டேஸ்ட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரேட்டு கம்மியாக வாங்குற மாதிரி கொடுத்துருக்கேன். டீ காஃபியெல்லாம் நான் அதிகமாக குடிக்கிற ஆள் கிடையாதுங்க. இந்த கிளைமேட் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறதுனால தான் ஒரு காஃபி போட்டு குடிச்சலான்னு தோணுச்சு, குடிச்சாச்சு. பிஸ்தா பிளாண்டியுமே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டேஸ்ட்டு நல்லா வேறு லெவலாக இருந்துச்சு. நல்லா ஈபி கோட்டர்ஸில் நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கள பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அவங்க வீட்டு பக்கத்தில் சாதாரணமாக மயில் நடமாடிக்கிட்டு இருந்துச்சு. நல்லா பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.